நம்மளோட சளியோட கலரை வச்சு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், எந்த அளவு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்டரி டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குது. அதாவது ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். வாட்ரு எப்படி இருக்கும் அதே சேம் கலர் இருக்குது. இது வந்து நார்மல் தான். நார்மல் கோல்டு காஃப் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து திக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை விட வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தேர்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது வந்து எல்லோயிஷ் கலராக இருக்கும். எல்லோயிஷ் கலராக இருந்ததுன்னா டபிள்யூபிசி கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். சிவியர் சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லோயிஷ் கலராக வந்து சளியோட கலர் இருக்கும். தென் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலராக இருக்கும். க்ரீனிஷ் கலர் அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ரெண்டுமே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியர் சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ரீனிஷ் கலராக வந்து உங்களுக்கு சளி இருக்கும். ப்ரௌனிஷ் அண்ட் ரெட்டிஷ் கலராக இருந்து அப்படின்னா மேபி உங்களுக்கு நேசலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இரிட்டேஷன் இருக்கலாம், சம் இன்ஜுரி இருக்கலாம், சம் பிளாக்கேஜ் இல்லை ட்ரைனஸ் இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரௌனிஷ் அல்லது ரெட்டிஷ் கலராக வந்து உங்களுக்கு சளி இருக்கும். இது பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பார்த்துக்கலாம்.